ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ₹20. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தன. 107 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ், பிசிக, முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தனர். 4 பேர் தாவேகாவில் சேர்ந்தனர். மற்ற 2 பேரும் மேலும் சிலரும் தாவேகாவில் இணைய இருக்கின்றனர். ஏற்கனவே விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கும் காலியாக இருக்கிறது. இதன் மூலம் 15க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழலில்தான் தங்களது முதல் கூட்டணி கட்சிகள் கூட்டத்தை முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா இன்று கூட்ட உள்ளது. காங்கிரஸ், பிசிக, இந்திய முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்டுகளுக்கு தாவேகா அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் உள்ளிட்டோர் நேரில் சென்று கூட்டத்துக்கான அழைப்பிதழை வழங்கினர். சென்னை கோவளத்தில் உள்ள தாஜ் பிஷர்மேன்ஸ் கோவ் என்ற 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் விஜய் தலைமையில் இந்த கூட்டணி கட்சிகள் கூட்டம் நடக்கிறது. இதில் பட்ஜெட் கூட்டத்தொடர், துறை ரீதியிலான மானிய கோரிக்கை, இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இப்போதைய அரசியல் சூழல் உள்ளிட்டவை குறித்த முக்கிய ஆலோசனை நடக்க உள்ளது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் பலமாக இருப்பதால் பட்ஜெட் கூட்டத்தொடரை எப்படி சுமூகமாக நடத்துவது என்று முதல்வர் விஜய் ஆலோசிக்க உள்ளார். விரைவில் நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தாவேகா போட்டியிட உள்ளது. இந்த தேர்தலில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும். இதற்கு கைமாறாக அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தல் பங்கீட்டில் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தவிர காவிரி விவகாரம், சட்டம் ஒழுங்கு, போதை தடுப்பு, இப்போதைய அரசியல் சூழல் பற்றியும் கூட்டணி கட்சிகளுடன் விஜய் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அறிவித்துவிட்டன. அதே நேரம் விஜய் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் இரு கட்சித் தலைவர்களும் விஜயை நேரில் சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.